Hello students, welcome to Kalvi Code. In the video, 11th standard Maths Chapter 10 Differential Calculus Exercise 10.2 5th sum solve பண்ணலாம். G of t equal to t cube into cos t. So, இதை நம்ம differentiate பண்ண சொல்லியிருக்காங்க. Okay? இப்போ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு term into இது ஒரு term. So, ரெண்டுமே multiplicationல இருக்கா? இங்க கவனிச்சீங்கன்னா t இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ரெண்டுத்தையுமே t ஆல தான் டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். சரிங்களா? என்ன பண்ணணும், ரெண்டுத்தையுமே t ஆல டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ரெண்டுமே மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறதுனால uv டேஷ் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். சரிங்களா? uv டேஷ் என்ன ஃபார்முலா, uv டேஷ் பிளஸ் v u டேஷ். ஸோ g டேஷ் t equal to, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், u எழுதணும் இல்லையா? u என்னது, இது u, இது v-ஆ? ஸோ uன்றது t கியூபா, அப்போ அப்படியே எழுதணும் t கியூப் இன்டூ v டேஷ், vன்றது cos t-ஆ? cos t, cos t டிஃபரன்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு t-ஆ? ஸோ அதனால dt. cos t into dt, cos t டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் sin t-ஆ? அதை இங்க எழுதலாமா, மைனஸ் sin t பிளஸ் v, v என்னது cos t, ஸோ cos t அப்படி எழுதிக்கோங்க, இன்டூ u டேஷ், uன்றது t கியூபா? uன்றது என்னது t கியூபு. இப்போ நான் இது என்ன பண்ணணும், டிஃபரன்ஷியேட் பண்ணணும். சரிங்களா? இப்போ இது என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னா x பவர் n ஃபார்மேட்ல இருக்கு. x பவர் n, ஓகேவா? x பவர் n into dx னா என்ன ஃபார்முலா, n into x பவர் n minus 1. சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம், நம்ம முதல்ல n எழுதணுமா, அப்பெல்லாம் என்ன எழுதணும், 3 எழுதணும். ஸோ 3, x-க்கு பதில் t-ஆ? t, n என்னது 3, 3 minus 1-ஆ? ஸோ 3t, 3 minus 1, 2, 3t ஸ்கொயர். அப்போ இங்க என்ன வரும், இன்டூ 3t ஸ்கொயர். புரிஞ்சுதா? இது x பவர் n அந்த ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ x பவர் n டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன ஃபார்முலா, n இன்டூ x பவர் n மைனஸ் 1. இங்க நம்ம கொடுத்துருக்கிற சம்ல x-க்கு பதில் t-ன்னு இருக்கு. சரிங்களா? ஸோ அதே ஃபார்முலால நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இப்போ இங்க மைனஸ் இருக்கா? ஸோ அந்த மைனஸை முன்னாடி போட்டோம்னா மைனஸ் டி கியூப் இன்டூ சைன் டி பிளஸ் 3t ஸ்கொயர் இன்டூ காஸ் டி-ஆ? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்ல இருக்கிறத எழுதிடலாமா? ஒன்றும் இல்லை, நான் கொஞ்சம் மாற்றி எழுதுறேன், அவ்வளோதான். ப்ளஸ் முன்னாடி எழுதிட்டு இது ப்ளஸ்ல இருக்கா, ஸோ முன்னாடி எழுதுறேன் 3t ஸ்கொயர் காஸ் டி மைனஸ், இது மைனஸ்ல இருக்கா இந்த டேர்மு, ஸோ அதனால ரெண்டாவதா எழுதிக்கிறேன் டி கியூப் இன்டூ sin t. Sixth question, g of t equal to 4 into secant t plus tan t. ஸோ இது பிளஸ்ல தான் இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டேர்மையும் தனித்தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாமா? g dash of t equal to, இது கான்ஸ்டன்ட் அப்படின்றதுனால அப்படியே எழுதிக்கணும். சரிங்களா? இப்போ secant x நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம், secant x into dx. ஸோ secant x டிஃபரன்ஷியேட் பண்ணா secant x into tan x, இதுதான் ஃபார்முலா. ஓகே, secant x நான் டிஃபரன்ஷியேட் பண்ணேன்னா secant x into tan x வரும். இங்க x-க்கு பதில் என்ன இருக்கு, t இருக்கு, அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ secant t into எதால டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம் நம்ம, dt, t தானே வித் ரெஸ்பெக்ட் டு t-ஆ? ஸோ dt equal to, அப்பனா என்ன வர ஃபார்முலா, secant t into tan t. ஓகே, அப்போ இதுக்கு பதில் என்ன எழுதலாம் நம்ம, secant t into tan t பிளஸ் tan, ஓகேவா? அதாவது tan x நான் டிஃபரன்ஷியேட் பண்ணனா என்ன வரும்,
சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ்னு வருமா? ஸோ tan x டிஃபரன்ஷியேட் பண்ணால் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ். இங்கே என்ன இருக்கு? டி இருக்கு. ஸோ tan t into dt. அப்போ என்ன வரும்? சீக்கண்ட் ஸ்கொயர் t. ஸோ இப்போ இதுக்கு பதில் என்ன எழுதலாம்? சீக்கண்ட் ஸ்கொயர் t எழுதலாமா? 4 into secant t into tan t plus secant square t.